நோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதன்று குணமாக்க வருவார் அப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் குரல் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவாயவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புதுமை வள்ளல் புனித அந்தோனியாருடைய பக்தர்களே, கடவுள் நமக்கு கொடுத்த விளைச்சலுக்காக, நமக்கு அன்றாடம் உணவு கொடுப்பதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நேரம் இது, பொங்கல் விழா. இந்த நாளிலே கடவுள் கொடுத்த விளைச்சலுக்காக நன்றி சொல்வதோடு, கடவுள் நமக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல உடல்நிலையை கொடுத்திருக்கின்றார், நல்ல பொருளாதார நிலை கொடுத்திருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கலாம், படிப்பை கொடுத்திருக்கலாம், வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கலாம், அல்லது ஆண்டவர் ஒரு வீட்டை நமக்கு கட்டி எழுப்பி இருக்கலாம். பல்வேறு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே கடவுள் தந்த உணவுக்காக நன்றி செலுத்துவதோடு, கடவுள் தந்த ஆசீர்வாதங்கள் அனைத்திற்காகவும் இந்த நேரத்திலே நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையின் வழியாக கிடைக்க நாம் ஜெபிப்போம். திருப்பலி நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க, நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுவதற்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இந்நிலையிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அந்தோனிராஜ் குடும்பத்தில் மரித்த அகஸ்டின் ஆலன் விஜய் அவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும் சபரிமுத்து முதலாம் ஆண்டு நினைவாகவும் அவரை
அவரின் ஆண்மையை பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மையை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கிய தகுதியே. எபியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வாக்கியங்கள் 5 முதல் 12 வரை. சகோதரர் சகோதரிகளே, வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்துக்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிபணிய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம். நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளராக்கினார். இது ஏற்ற செயலே. துன்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர். துணைவருக்கும் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதரர் சகோதரிக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளாரன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளே. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளே. ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர்.
ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கபர்நாமு ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகைக்கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவருடைய தொழுகைக்கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழிக்குவா வந்தீர்? நீர் யார் என எங்களுக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, அவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன, இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கின்றதே, இவர் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் அவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலியாவின் சுற்றுப்புறங்கும் பரவியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடியா இருப்பதனுடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழரின் விழாவான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அதோடு சேர்த்து நாம் இன்று தேவசகாயம் புனித தேவசகாயருடைய மறைவு நாளை நாம் சேர்த்து கொண்டாடுகின்றோம். அதை நாம் சேர்த்துக்கொள்ளும் நம்முடைய வழிபாட்டோடு இந்த பொங்கல் விழாவை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, வழக்கமாக சொல்வார்கள், இது சூரியனானது தன்னுடைய பயணத்தில், அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வருகின்ற பொழுதுதான் இந்த பொங்கல் விழாவை கொண்டார்கள். அப்படி அது தொடங்குகின்ற அந்த முதல் நாளைத்தான் தை திருநாள் என்று நாம் அனைவரும் கொண்டாடுவோம். அதுதான் பொங்கல் திருநாள் அல்லது அறுவடை நாள் அல்லது நன்றியின் திருநாள் என்று நாம் கூறுவோம். அதனை நாம் தமிழர்களாகிய நாம் அதனை 4 நாட்களாக பிரித்து போகி நாள்,
சூரிய பொங்கல், மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் என்று பிரித்து நாம் அதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கடவுள் அவர்கள் வாழ்வில் கொடுத்த கொடைகளுக்கும் குறிப்பாக விளைச்சலை கொடுத்ததற்கு அவர்கள் நன்றி கூறுகின்றார்கள். அவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்று நாம் விடுதலை பயணூலிலும் லேவியர் புத்தகத்தில் நாம் குறிப்பாக பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் 2 விழாக்கள் நாம் கொண்டாடுகின்ற பொங்கலை போன்று அவர்களும் கொண்டாடினார்கள். முதலாவது ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் என்று அவர்கள் கொண்டாடினார்கள். அது வாரங்களின் திருவிழாக்கள் என்று அவர்கள் கொண்டாடினார்கள். அது எப்பொழுது வரும் என்றால் பாஸ்கா திருவிழா முடிந்து அடுத்த 50 நாள் கழித்து இந்த விழாவானது கொண்டாடப்பட்டது. இந்த விழாவின் போதுதான் அவர்கள் தங்களுடைய வயலிலே அவர்கள் விதைத்திருந்த அந்த கோதுமை மணிகளை அவர்கள் அறுவடை செய்து அந்த அறுவடையின் மூலம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து அவர்கள் அதற்காக நன்றி கூறுவார்கள். அதாவது இது அறுவடை நாள் மற்றும் நன்றி நாளாக இது கொண்டாடப்பட்டது. அதே வேளையிலே அங்கே அவர்கள் மோசே வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை குறித்து அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் நன்றி கூறுவார்கள். ஆக அங்கே 2 விழாக்கள் கொண்டாடப்பட்டது. அதே போன்று மற்றொரு விழாவானது கூடார விழா. இந்த கூடார விழா பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக இந்த விழாவிலே அவர்கள் திராட்சை பழங்களையும் அத்தி பழங்களையும் ஒலிவ பழங்களையும் அறுவடை செய்து அதன் மூலம் கடவுளுக்கு நன்றி கூறுவதாக அவர்கள் கொண்டாடினார்கள். இது வருடத்தினுடைய கடைசியிலே வரும். அந்த விழாவின் போதுதான் அவர்கள் பாஸ்கா, அதாவது அவர்களை இந்த விடுதலை பயணம் அந்த நூலில் பார்த்தோன்னா அவர்களை எகிப்து நாட்டிலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வருவார். அந்த கொண்டு வந்த நிகழ்ச்சிகளை குறித்து அவர்கள் நினைகூர்ந்து அதே நேரத்தில் அவர்களுக்கு கடவுளுக்கு நன்றி கூறி அவரை புகழக்கூடிய ஒரு நாளாகவும் கொண்டாடினார்கள். எனவே நம்மை போன்றும் இஸ்ரேல் மக்களும் இந்த பொங்கல் விழாவினை இப்படியாக கொண்டாடினார்கள். எனவே நாமளும் இந்த நல்ல நாளிலே கூடியிருக்கின்றோம். எதற்காக கூடியிருக்கின்றோம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இது அறுவடை நாள். அறுவடை என்றால் உழவர்கள் தான் நம்முடைய மனதில் முதலில் தோன்றுவார்கள். நாள் முழுதும் உழைத்து அந்த உழைப்பின் பயனாக கொண்டு வருகின்ற அந்த மணிகளை நெல்மணிகளை கொண்டு வந்து அவர்கள் வீட்டிலே வைத்து அதை அவர்கள் கடவுளுக்கு முதலில் படைக்கும் பொழுது அந்த விழாவில் தான் நாம் பொங்கல் விழாவாக கொண்டாடுகின்றோம். முதலிலே அது புதிதான பானைகளை கொண்டும் புதிய அரிசிகளை கொண்டும் புதிய கரும்புகளை எல்லாம் வைத்து அவர்கள் கொண்டாடுவார்கள். இது எதன் வெளிப்பாடாக இருக்கின்றது என்றால் நன்றியின் வெளிப்பாடு. கடவுள் கொடுத்த இந்த விளைச்சலுக்கும் மேலும் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்விலே தொடர வேண்டும் என்பதற்காக இது ஒரு நன்றியின் விழாவாக கொண்டாடினார்கள். மேலும் இது ஒரு நம்பிக்கையின் விழாவாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு புயல் வருது, எல்லாம் பருவ காலங்களாக மாறியதுனால எல்லாம் கஷ்டப்படுறோம். எந்த நேரத்தில் மழை வருதுன்னு தெரியாது, எந்த நேரத்தில் வெயில் அடிக்குன்னு தெரியாது. எப்படி இருக்க காலத்தில் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டு தொடக்கத்திலிருந்து இறுதி வரை கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா பருவ காலையிலிருந்தும் அவர்கள் மண்ணிலே விதைத்திருந்த அந்த பயிரானது முளைத்து அதன் மூலம் அறுவடை செய்து அவருடைய வாழ்வை பெருக்குவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு கொடையாக நினைத்து அதற்கு நன்றி கூறுவதாகவும் அவர்கள் இந்த விழாவினை கொண்டாடுகின்றார்கள். ஆகவே இது ஒரு நம்பிக்கையின் விழாவாக நாம் பார்க்க வேண்டும். எனவே புனித கோடி அற்புத அவரை அண்டி வந்திருக்கின்ற முதலில் நாம் நம்முடைய வாழ்விலே பல கொடைகளையும் அற்புதங்களையும் அவர் வழியாக பெற்றிருப்போம். எனவே முதலில் நாம் அவருக்கு நன்றி கூறுவோம், அதன் வழியாக கடவுளை புகழ்வோம். அதே வேளையிலே நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சில வேளைகளில் நாம் கடவுளை நோக்கி வருவோம், வந்துட்டு சும்மா அங்கே கோயிலில் இருந்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வேண்டுவோம். ஆனால் சில நேரங்களில் நாம் அவரை திட்டக்கூடியவர்களாக இருப்போம். ஏன்னா நாம் செய்த ஜெபங்களுக்கு அவர்கள் சில நேரத்தில் பதில் கிடைத்திருக்கிறாது. ஏனென்றால் அதற்கு காரணம் நாம் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்போம். ஆனால் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு செய்த சிறு நம்முடைய வாழ்வில் சிறு செய்த காரியங்களுக்கு நாம் நன்றி கூறுகின்ற பொழுது, நம்பிக்கை கொண்டு நாம் நன்றி கூறுகின்ற பொழுது நாம் பெரும் விளைச்சலை அதாவது விளைச்சல் என்றால் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். எனவே இந்த நல்ல நாளிலே கடவுள் கொடுத்த இந்த அறுவடை நாளுக்காக நன்றி சொல்வோம். அதன் வழியாக இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.
மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரியிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீ துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுப்பதற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசிர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவும் வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழ அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தொய்ப்போர் புது வாழ்வு பெற வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் பிரசனத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் மேலும் நம்மிடம் ஜெபிக்க கேட்டிருக்கக்கூடிய இறை மக்களுக்காகவும் யாருக்கெல்லாம் ஜெபிக்கின்றேன் என்று நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோமோ அவர்களுக்காகவும் இந்த நேரத்திலே மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோனியாருடைய பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி முடிவில்லாம் மீட்பை எங்களுக்கு என்றும் அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதரடிகளோடு புனிதரின் பிறந்தோர்களோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தாயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் அசிசி, கிளாரா, பதவி அந்தோனியார், புனித அல்போன்சா, புனித பியோ, அன்னை தெரேசா, இன்று நாங்கள் சிறப்பிக்கும் தேவ சகாயம் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் துயதென போற்று பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைதனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவே எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரு உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத்தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, தை பெருநாள், தை திங்கள் முதல் நாள் தமிழர்களாகிய நாம் அனைவருக்கும் பெருவிழா. அனைவருக்குமாக திருத்தலத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, புத்தாண்டுக்கான காலண்டர்கள் விற்பனைக்கு இருக்கிறது புதிய பொலிவுடன். அதோடு விவிலிய நாட்குறிப்புகள், அந்தோனியார் சுரூபங்கள் போன்ற பொருட்கள் திருத்தல அங்காடியில் உள்ளது. ஆகவே நீங்கள் பெற்று மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, குரு மாணவர் நிதி மற்றும் அந்தோனியாரின் வேண்டுதல் அப்பம் தருகிறவர்கள் திருத்தல அலுவலகத்திலே பணம் செலுத்தி ரசீதுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருத்தலத்திலே திருப்பலிக்கு முன்பாக தயாரிப்பாக பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்படும். அமலாசிரம துறவிகள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே தகுந்த முறையில் நீங்கள் பங்கெடுத்து அருட்சாதனங்களை முறையில் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரின் அவருடைய ஜெபக்குழு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளிலே 11 மணிக்கு 11:30 மணிக்கு ஜெபக்குழுவாக வந்து ஜெபிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவங்களுக்கு பயனுள்ள வகையிலே திருப்பலியும் நடைபெறுகிறது. ஆகவே நீங்களும் பரிந்துரை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜெபக்குழுவில் பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலுமாக சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள், அன்புக்குரியவர்களை, நீங்கள் முன்னாடி சொல்லினாக்க திருப்பலி நேரத்திலும் சரி அல்லது யூடியூப் சேனல்லையும் பதிவு செய்வதற்கு வசதியாக இருக்கும். நம்முடைய திருத்தலத்திற்காக யூடியூப் சேனல் இருக்கிறது. அது ஃபேஸ்புக் மற்ற இணையதள வழிகளிலே அது பயனுள்ளதாக இருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதனுடைய விலாசம் நம்முடைய காலண்டரில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய மீடியா அருள் தந்தை அவர்கள் அது உங்களுக்கு அறிவிக்கிறார். மேலுமாக அன்புக்குரியவர்களே, இறை அழைத்தல் முகாம் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை இறை அழைத்தல் எங்களை போல சாமியார் ஆகிறதுக்கு பணி செய்வதற்கு விருப்பமுள்ள இளைஞர்களை தயாரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது சாட்சி சொல்வதற்காக நம்முடைய சகோதரர் ஒருவர் ஒவ்வொரு வாரமும் பாடுகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்தோனியாருடைய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய மறையுரையில் நாம் கேட்டது போல நன்றியின் விழா, நம்பிக்கையின் விழா, அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 15 நாட்களுக்கு மேலாக என்னுடைய மனைவிக்கு மூச்சு திணறல் காரணமாக என்னுடைய குடும்ப மருத்துவரிடத்திலே சென்று நாங்கள் பார்க்கின்றோம். முன்னேற்றமில்லை. இறுதியாக டாக்டர் விஜயசேகரன் கார்டியாலஜிஸ்ட்டை நீங்கள் போங்க, அவர் என்ன சொல்கிறாரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. நான் 26ஆம் தேதி கிறிஸ்மஸுக்கு மறுநாள் அவரிடத்தில் சென்று பார்க்கும் பொழுது எக்கோ எடுக்கின்றார். எக்கோவில் இருதயத்தில் ஒரு நுரையீரலையும் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எதனால் வந்தது எங்களுக்கு தெரியல.
அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி இருந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. 3 விஷயங்களை சொன்னார். ஒன்று, இது கேன்சராக இருக்கலாம், அல்லது டிபியாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது இருக்கலாம் என்று சொல்கிறாரு. அந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போனோம். மீண்டுமாக சிடி ஸ்கேன் விவிட் என்ற ஸ்கேன் சென்டரில் போய் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் எடுத்தோம்னாலும் அதே ரிசல்ட்டு தான். என்ன செய்கிறதுனே புரியல. 27ஆம் தேதி மறுபடியும் அந்த மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறோம். அவர் வேறு ஒன்றுமே சொல்ல, நீங்கள் படுங்க, உங்களுக்கு பயாப்சி எடுக்கணும், டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், இன்றைக்கு வேண்டாங்க, நியூ இயர் வருது, அதனால் அதை முடிச்சுட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறோம். எங்களுடைய மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு வார காலத்தில் ஆண்டவர்கிட்ட வேண்டணும்னா அதில் ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த அவகாசத்தை நாங்கள் கேட்டோம். மீண்டுமாக நாங்கள் 1ஆம் தேதி முடிச்சுட்டு 2ஆம் தேதி மீண்டுமாக அவரிடத்துல போகிறோம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி நமக்கு 31ஆம் தேதி இந்த திருத்தலத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருப்பலி நடந்தது. அந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்துட்டு சமீபமாக இறைவனடி சேர்ந்த அருட்பணி ஜோசப் அந்தோனி என்பவர்கிட்டையும் இந்த விண்ணப்பத்தை சொல்லிட்டு தான் நான் போனேன். ஏன்னா அவர் வரும்பொழுது என்னுடைய பேரை அழகாக உச்சரித்து அழைப்பார். அப்படி அவர் இறைவனை சேர்ந்தவர்கிட்டையும் இந்த விண்ணப்பத்தை சொல்லிட்டு தான் போனோம். அன்றைக்கு 2ஆம் தேதி மருத்துவரிடத்தை செல்வதற்கு முன்னதாக நாங்கள் எல்லா தயாரிப்போடு தான் போகிறோம். அன்னைக்கு போகும்போது தயாரிப்போட போகலை. 2ஆம் தேதி போகும்போது நாங்கள் பயாப்ஸ் எடுக்கிறதுக்காகவே போகிறோம். ஆனால் அன்றைக்கு நான் மதிய நேரத்தில் 1003 மணி ஜபம் சொல்லி முடிச்சுட்டு மருத்துவரிடத்தில் போகும் பொழுது மருத்துவர் எங்களை அழைச்சி, இன்றைக்கி பயாப்ஸ் எடுத்தெல்லாம் வாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. அங்கே ஐசியூவில் யார் இருக்காரு, சிஸ்டரை கூப்பிடுங்கன்றாரு. எல்லா தயாரிப்பையும் ஏற்பாடு பண்ணுறாங்க. சரி, இறுதியாக உங்களை ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எக்கோவில் படுக்க வச்சுட்டு வர்றாங்க. வந்தவுடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன ஆச்சரியம், அதிர்ச்சியாக இருக்குது. 90% அந்த தண்ணி சுத்தமாக உங்களுடைய இருதயத்தில் இல்லை அப்படின்றார். நுரையீரலில் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது சொன்ன வார்த்தை தாங்க எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. எப்படி இது நடந்தது? நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். நீங்கள் கிறிஸ்டினா, உங்கள் கர்த்தர் அவ்வளோ பெரியவரான்னு கேட்டார். உங்கள் கர்த்தர் அவ்வளோ பெரியவரா என்று கேட்டார். 3வது விஷயம், நீங்கள் நிறைய மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்காக ஜெபியுங்கள் என்ற அடுத்த வார்த்தை சொன்னார். மறக்க முடியாத நாள் 24 மறக்க முடியவில்லை, தொடங்கிய 25ஆம் ஆண்டு மறக்க முடியவில்லை. இன்றைய பல்லவியில் சொன்னது போல ஆண்டவர் படைத்தவற்றை நாம் ஆளும்படி செய்திருக்கின்றார். அவர் நினைவு கொள்வதற்கு நாம் எம்மாத்திரம் என்று சொல்லியிருக்கின்றார். அவர் படைத்த நாமும் தாம். அவரிடத்திலே அண்டி இருக்கும் பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இதை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி. நீங்களும் நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி செலுத்துவீர்கள். நன்றி, வணக்கம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரவிக்காக இடையரால் தம்மை கையளித்த புனித அந்தோனியாரை ஆர்வமுடன் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் கொண்ட திருவுணவு அதே அன்புத்தியை எங்களில் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்மீக காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டத்தனம் எங்களை விட்டு அணுகட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கின்மை, கடமைகளின் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து தவறி விழவிடாதையும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும்
இன்னும் பல்வேறு இல்லங்களில் மருத்துவமனைகளிலும் வேதனைப்படும் குணம் பெற இயங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமையை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உருளாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். வலைமுடன் ஏருடன் பறந்து பேசுவேரே, தங்களோடு ஒருக்கு துணை புரியும் அல்லலே, இலைகளையும் மாதவற்றர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்கும் உடைய நம்பிக்கையுடனும் திருத்தருக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்மீக சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கலோடன அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் இருடம் இடத்தை புரியும் புதுமை வல்லலே, கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பி இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்று உமக்கு நன்றி உள்ளதாக இருப்போம். புரிந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இவருடைய சிறந்த ஒன்று இவருடைய எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். பையர் தூய்தென போற்ற பிறகு முத ஆட்சி வருக, முத திருவுள்ள மனுவலிகள் நிறைவேறுப்பார்கள். மனுவலிகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இந்த எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். இந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே எங்களுக்குள் ஆசிரியப்பட்டுள்ளீரே, உடைய திருவேட்சிகனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பதுவை தந்தாய், உந்தன் நாமம் வாழ்க வாழ்க.